ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அமைதியாரு, அடி வாங்க சொல்லிட்டேன். அமைதியா இருக்கணும். சரி வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத். நமஸ்கார். நமஸ்கார். இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு டே விலாக் தான் பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவளையும் வச்சு பேச சொல்ல நீங்க பாருங்க, கோவம் ஓடிட்டா. இப்போ நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறது ஒரு 6 மணிக்கு மேலே இருக்கும். இன்னைக்கு காலையில் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். ஈவினிங் டைமில் வீட்டில் அம்மா அப்பா தேஜோட அப்பாவும் இல்லைங்களா. இன்னைக்கு ஈவினிங் பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு நான் குளிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு செய்யணும். அதனால இன்னைக்கு காலையில் என்னென்ன சமைச்சேன், தாத்தாவும் பேத்தியும் சேர்ந்து என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேடம் பாருங்க எப்படி அங்கங்கன்னு தெரியுறான்னு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாட்டி எங்களுக்கு கொய்யாக்கா வச்சுருக்காங்களாம். அதை வாங்க போகல, ஏன் லேட் பண்ணுற இப்படி அழுகிறா. முதல்ல கொய்யாக்கா வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத பாருங்க. சரி வா போகலாம். வா வரா பாருங்க. பைத்தியம் பைத்தியம் தானம்மா நீ? எவ்வளோ பெரிய கேப்புன்னு பார்த்தீங்களா? அங்கே மாடி வீட்டில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம பாட்டி. இந்த ஓட்டு வீடு முன்னாடி தங்குனாங்க, இப்போ இடிஞ்சு போயிருக்கு. ஆனால் இந்த வீட்டில் சமைச்சுப்பாங்க. உள்ள மட்டும் ஒரு சைடில் இடிஞ்சு போயிருக்கு. பாருங்க எங்களுக்காண்டி எவ்வளோ கொய்யாக்கா கொண்டு வந்திருக்காங்கன்னு. மேடம்க்கு ஒரே ஆசை கொய்யாக்கா சாப்பிடணும். 2 வச்சேன், கீழே போட்டுட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு 3 காய் கொடுத்துட்டு நான் ஒரு 4-5 காய் கையிலே எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம். ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ 6:21. எப்போதும் போல் சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. ஒரு 2 நாள் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. காலெல்லாம் பயங்கர வலின்னு. இன்றைக்கி வேலைக்கு போவாங்க. நான் காலைல எழுந்திருக்கும் போது ஒரு 5:30 இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்திரிச்சேங்க. நான் எப்போதுமே ஒடிசாவில் அலாரம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் தூங்கிட்டு எழுந்திருப்பேன்னா அந்த மாதிரி இன்னைக்கு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சவுண்டில் எழுந்திரிச்சேன்னு கொஞ்சம் பாருங்கள். இன்னமுமே யார் யார் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி பாட்டி வெத்தலை போடுறதுக்கு இந்த மாதிரி உலக்கையெல்லாம் வச்சு சவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் தூங்குனதுக்கு அப்புறம் என்னோட அப்பத்தா எழுந்திரிச்சு இந்த மாதிரி வெத்தலை அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டொக்கு டக்குன்னு சவுண்டு வருமே, அதுல தான் தடபடலாம் எழுந்திரிச்சு சீக்கிரமா வேலை செஞ்சேன். டைம் இப்போ 7 மணி. சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. வேலைக்கு கிளம்புறாங்க. பாய். அவங்கள வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் மற்ற வேலையே. அதுக்கப்புறம் தாங்க பாலை காய வச்சேன். பால் காய வச்சு அம்மா டீ குடிச்சிட்ருக்காங்க. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் காஞ்ச திராட்சை சாப்பிட்டு முடித்தேன். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா, இதை எங்கள் ஊர் சைடு மொச்சப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பயிறு வகை தான். இந்த குழம்பு யார் யாருக்கெல்லாம் ஃபேவரெட்டுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி அந்த குழம்பு தான் வைக்க போகிறோம். இதை ஊற வச்சும் குழம்பு வைக்கலாம். ஆனால் நாங்கள் ஊற வைக்கல, அதனால லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் வேக வச்சு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். அதனால் மொச்சை தான் வறுத்துட்ருக்கேன். இப்போ மொச்சையெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் வறுத்து முடிச்ச உடனே அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தில் வேற தண்ணி ஊற்றி காய வச்சு அந்த தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் மொச்சப்பயிரை வேக வைக்கணும். இந்த குழம்பு எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் மொச்சப்பயிறு கூட உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், அதுக்கு முருங்கைக்காய் சேர்ப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வீட்டில் வாழைக்காய் இருக்குங்க, அதனால் வாழைக்காய் சேர்க்க போகிறாங்க. முருங்கைக்காய் சீசன் எங்கள் ஊர் சைடு முடிஞ்சது. இப்போ மொச்சப்பயிரை நான் வேக வச்சுட்டு அம்மா உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் உரிச்சு நறுக்கிட்டு இருக்காங்க. மொச்சப்பயிரை வேக வச்சு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ காய்கறி சேர்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தான். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ சேர்த்துடலாம். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. இது பாக்கெட்லேயுமே இங்கே நிறைய கிடைக்கும். ஆனால் இது அம்மா தனியாக அரைக்கிறது. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ காய்கறி வேக விடலாம்.
நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, முன்னாடியே ஒரு டைம் சொல்லியிருப்பேன். ஒடிசாவில் செய்கிற மாதிரி இங்கே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறத அப்பா வந்து ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் பாவக்காய் வந்து பழுத்து போயிடுச்சுங்களா, அதனால அம்மா சொன்னாங்க பொரியல் பண்ணி கூட நம்மளாவது சாப்பிடலான்னு சொன்னனால பாவக்காய், 2 வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் பொரியல் பண்ணணும். மேடம் பச்சையாகவே உருளைக்கிழங்கை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. எப்போதும் போல் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பாவக்காய், வாழைக்காய் எல்லாமே சேர்த்துடலாம். வீட்டில் தனி மிளகாத்தூள் இல்லை, ஏன்னா இங்கே அதிகமாக தனி மிளகாத்தூள்னால் சேர்க்க மாட்டாங்க. அப்பா ரொம்ப காரமெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. குழம்பு மிளகாத்தூள் தானாங்களா, அதனால் வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளற விட்டு வேக வைக்கலாம். அப்பாவுக்கு ஒரு நாள் ஒடிசா ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்தது சில பேர் சொல்லியிருந்தீங்க. தயவு செய்து ஒடிசா ஃபுட்டை கொடுத்து அப்பா அம்மாவை கம்பல் பண்ணாதீங்க, அவங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் மட்டுமே தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் அதையே கேரட்டு, பீட்ரூட் கூட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். காரம் அதிகமாக சேர்த்தோம்னா எங்களுக்கு செட் ஆயிரும். அப்பாவுக்கு காரம் பிடிக்காதுங்கிறனால அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தேன், அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. ஒடிசா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேஜ்மா, மெஹந்தி போட்டிங்கல்ல, கை காமிங்க. ஏய், எவ்வளோ அழகா பிடிச்சிருக்கு. ஏய், ஹாய். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? என்னோட கையில் மெஹந்தி எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குல்லம்மா. மேடம் இப்போ டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்றீங்க சொல்லுங்க. சாப்பாடு இது என்ன சொல்லு? பொரியல், பாவக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு. இங்கே பார்த்து பேசணும்ல, சொல்லு. பாவக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல். கையெடு. உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. அம்மா உளுந்து காய வச்சுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொன்னமராதி பக்கத்தில் பொன்புதுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் என்னோட அம்மாச்சி பிறந்தாங்க. அங்கே நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க. அங்கேருந்து அப்பத்தா ஒருத்தவங்க கொண்டுட்டு வந்தாங்களாம். அதை இன்னைக்கு தான் காய வைக்க எடுத்திருக்காங்க. இது தோலோடு இருக்கிறனால இதை உடைக்கணும். எங்கள் ஊரில் எல்லாம் உடைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும். இது கீழே ஒரு கல் இருக்குது, மேலே ஒரு கல் இருக்குது, சரிங்களா? கீழே இருக்கிற கல்லுலையுமே நடுவில் இந்த குச்சி மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற கல்லில் ஒரு சைடு மட்டும் ஒரு ஓட்டை இருக்கு இல்லைங்க, அதில் இன்னொரு ஒரு கைப்பிடிக்கு மாதிரி குச்சி இங்கே பாருங்கள், இந்த சைஸுக்கு இருக்கும். நான் அதை எடுத்து காமிக்கிறேன். அங்கே வைப்பாங்க. இப்போ எடுத்துட்டேன்னா இதே சைஸுக்கு அங்கே ஒரு குச்சி வச்சு இப்படி சுற்றுவாங்க. ஒருவேளை 2 பேர் இருக்காங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு இல்லைங்க, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து போடணும். இன்னொருத்தவங்க வந்து சுற்றுவாங்க. அரைக்கும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன், அப்போ பாருங்கள். இப்போ தான் மார்னிங் சாப்பிட போகிறேன். எப்போதும் போல் சாதம், அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு குழம்பு தான். தமிழ்நாட்டு குழம்பு தானே. நான் செய்யும் போதே காய்கறி என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட காமிச்சிட்டேன், அதனால் அதுவே போதும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பாவக்காய், வாழைக்காய் பொரியல் தான். ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்ட வரையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து லன்ச் டைமுக்கு மேலே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணனா என்னன்னு தெரியல. பாப்பா இப்போ எல்லாம் அங்கன்வாடியே போகிறது இல்லைங்க. பாப்பா இங்கே வந்து ஒரு வாரம் நல்லா அங்கன்வாடி போனான். இப்போ வந்து அவள் போக மாட்டேங்கிறா. என்னன்னு சொல்லி கேட்டால், என்னை வந்து ஒடிசாவில் இருக்கிற அங்கன்வாடி கூட்டிகிட்டு போ, நான் அங்கே போகிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி அடம் பிடிக்கிறா. அப்பாவுமே சரி ஒரு 2 மாதம் போகட்டும், 3 மாதம் போகட்டும், 4 வயசு ஆச்சுன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். இப்போ சின்ன குழந்தைன்னு சொல்லி ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. அதனாலேயே அங்கன்வாடின்னு பேர் எடுத்தாவே போதும், நான் தாத்தா கிட்ட போகணும் அப்படிங்கிறா. ஏன்னா தாத்தா மட்டும்தான் அடிக்காமல் செல்லம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பழகியாச்சு. ஆனால் இன்னைக்கு போயிருந்தேன். அங்கன்வாடிக்கு வர்ற நர்ஸு வந்து இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் அதெல்லாம் கணக்கு எடுக்கிறாங்க, எழுத வரணும்னு சொல்லியிருந்தனால எல்லார் வீட்டில இருந்தும் போயிருந்தாங்களா. நம்ம வீட்டில இருந்து நான், அம்மா, தேஜு 3 பேர் போயிருந்தனால மதியம் ஒரு 12:30 ஆயிடுச்சு எழுதி முடிக்கிறதுக்கு. ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுங்களா. அங்கன்வாடியில் சாப்பாடு கொடுக்குற டைமும் சேம் டைமுங்கிறனால மேடம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அப்பா கரும்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு 2 கொடுமா. ஏன்
அப்போ நான் சாப்பிட மாட்டேனா? எங்கப்பா எனக்கு தானே வாங்கிட்டு வந்தாரு கூட. இங்க தாத்தான்னு சொல்லு. எனக்கு ஒன்னாவது கொடுக்கணும், இல்லாட்டி நீ தூங்கும் போது ரெண்டையும் சாப்பிட்டுருவேன். இரு, நான் தூங்க மாட்டேன்னு சொல்லு. என்னோட எடுத்துக்கிறேன். நாளைக்காவது பால்வாடி தனியா போவியாமா? பால்வாடி போகணும். நாளைக்கு போவியா? கட்டில தனியா போறியா? இந்தா தெரியுதா, நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிடவா? இல்லை இல்லை, எனக்கு அதே வேணும் கூட. இந்த இந்த ଏଇଟାରେ ବଲ୍ ଲାଗିବ। ସେଇଟା କାମୁଡ଼ି ପାରିବନି, ଏଇଟାରେ ନି କାମୁଡ଼ି ପାରିବନି। அம்மா இன்னைக்கு காய வச்சிருந்த உளுந்த ஆரம்பத்தில் அரைக்கும் போதுல இருந்தே உங்கள்கிட்ட காமிக்கலான்னு இருந்தேன். நான் அங்கன்வாடி போன டைம்ல பாதி அரைச்சிருப்பாங்க போல. அப்பா எப்படி அரைக்கிறாங்கன்னு பாருங்க. நடுவில் இருக்க ஓட்டையில் அம்மா உளுந்து போடுறாங்களா, பாதி அரைப்பட்ட உடனே உள்ளே போயிடும். அது நம்மளுக்கே நல்லா தெரியும். முதல்ல போட்ட உடனே இறங்குறத நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் அப்பா மேலே இருக்கிற கல்லை தூக்கி மறுபடியும் வச்சு அரைக்கிறாங்க பாருங்க. ரெண்டாக உடஞ்சா போதும். அதை மறுபடியும் புடைச்சிட்டு கொஞ்சம் ஊற வச்சு 2-3 டைம் அலசுனாங்க அப்படின்னா தோல் தனியாக எடுத்துடலான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இப்படி தான் இதில் அரைப்பாங்க. 2 வாரம் ஆச்சு அம்மா இட்லி தோசை சாப்பிடலையா, அதனால ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆஃப் நைட் போகும்போது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வேலையை முடிச்சுட்டு இந்த வாரத்துக்குள்ளே இட்லி தோசை போடலான்னு ஒரு பிளான். அதுதான் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. என்ன சொன்ன? உனக்கு உனக்கு எத்தனைம்மா? 2. எனக்கு இதுதான் எனக்கு. பார்த்தா லூஸு ஆளை பாரு. இப்போ எல்லா உளுந்தையுமே அரைக்கிறதுன்னு சொல்கிறத விட உடைக்கிறது தான் சரியாக இருக்கும். உடச்சி முடிச்சாச்சு. மொத்தமாக சேர்த்தா இவ்வளோ உளுந்து இருந்தது. அம்மா சொன்னாங்க நாளைக்கு புடைக்கலாம், ஒரு சாக்கில் எடுத்து வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா எடுத்து வச்சாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாத்தாவும் பேத்தியும் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். அட லூசு. தூரியா தூரியா சுக்கி 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 பண்ணுவாங்க அவங்க. சுக்கி 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 அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நைட்டு 10 மணிக்கு கூட இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பா. அப்பா உட்காந்து அவளை ஆட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, வீடியோ எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. டைமிங் 6:40 ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் தான் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணணும். வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் தான் இன்றைக்கி எவ்வளோ லேட் ஆக போகுதுன்னு தெரியல. இங்கேயுமே ஊருக்குள்ள டவர் கிடைக்காது, கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். நானும் அப்பா தேஜுவெல்லாம் சேர்ந்து தான் நைட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதையும் வீடியோ எடுத்து நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.